ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்க் குக்கி தான் ஒரு ஒருத்தர் பார்க்க போகிறோம். ஸோ இது கேட்டு வந்துட்டு ஸ்டார்லைட் டியர், ஓகேவா? ஓகே டியர், ஸோ நைட்டில் வந்துட்டு தன் மேலே போட்டுறேன். அண்ட் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கோல்டு வேறு நல்லா இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த லேபர் வார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, டெலிவரி அந்த பேபியெல்லாம் பார்ன் ஆகிறதுக்கு, ஸோ அவங்க தான் அட்மிட் ஆகிருக்கீங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த அது இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக வந்துட்டு உங்களை அந்த இதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பேபி வந்துட்டு பார்ன் ஆக போகுதுங்கிறதுக்காக நீங்களும் வந்துட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. அங்கே கொண்டு போய் அந்த இதில் வச்சு படுக்க வச்சுருக்காங்க. அந்த பெட்டில் நீங்கள் படுத்திருக்கப்போ உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி இதை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டாக டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. அப்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஸோ எப்போவுமே அந்த தியேட்டருக்குள்ளே வரும்போது மாஸ்கெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, மாஸ்க் இல்லாமல் வராங்க. ஆக்சுவலாக அது ஜேகே தான். நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துருக்குறீங்க. ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் தான் ஜேகே, ஆனால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது பார்க்க போகிறாரு. ஸோ அவர் ஒரு டாக்டர். அப்படியே நீங்கள் வந்துட்டு பயத்தோட ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறப்போ அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு என்ன இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. அந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் எடுக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பயமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். ஸோ அந்த டெலிவரி பெயின் கூட தாங்கிப்பீங்க போல், இதை தாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு மாதிரி பதட்டமாகுறீங்க. ஜேகே அப்படியே உங்களோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஜேகே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு இதை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊசி வந்துட்டு கொஞ்சம் மருந்து வெளியே விடுவாங்கள்ல, அப்படி அந்த சிரிஞ்சு வந்துட்டு அமுத்திட்டுருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்து கரெக்டாக அந்த மெடிசனோட வேல்யூ அந்த இது பார்த்துட்ருக்காரு. அப்படியே தான் உங்களுக்கு இப்போது அதை பார்க்குறப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. எல்லோரும் பயந்து போயிருக்காங்க. ஸோ ஜேகே இங்கே டாக்டராக அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்திருப்பார். ஸோ வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்திருப்பார். அப்போது ஜேகேக்கு இதான் வந்துட்டு அது ஃபஸ்ட்டு டே இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் இங்கே வந்திருப்பார். அப்படி வந்திருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பதட்டமாக பறக்க தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அவர் அப்போ தான் டியூட்டிக்கே வந்திருப்பார். நைட் டைம் வேறு. ஸோ நைட் டியூட்டிக்கு வந்திருப்பார். எடுத்ததும் நைட் டியூட்டி போட்டிருப்பாங்க. ஸோ நைட் டியூட்டிக்கு வந்திருப்பார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள தூக்கிட்டு வந்து போட்டுட்டு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஏதோ ஆகிடுச்சு, சீக்கிரம் பாருங்கன்ட்டு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது சாரானா ரொம்ப அழுதுருப்பா. ஜெகேந்துட்டு அவளை கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்னாச்சுன்னே தெரியல, வாங்கிட்டா, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இதை மட்டுமே ரிப்பீட்டாக சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. அவங்க கூட பூஜாவும் இருப்பா. ஸோ பூஜா மீரா 2 பேரும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவள் நல்லா தான் இருந்தா, ஹாஸ்டலில் இருந்தோம், சடனாக மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஹாஸ்டலில் வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப சடனாக மயங்கி விழுந்திருப்பீங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஜேகே கேட்குறாரு, ஏன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா, இல்லை ஏதாவது பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கவும், இல்லை அவள் எதுவுமே சாப்பிடல, நாங்கள் இன்னும் சாப்பிட கூட போகலை, சாப்பிட்ற டைம் கூட இன்னும் ஆகலை, நாங்கள் சாப்பாடுக்கெல்லாம் இன்னும் போகல, கேன்டீனுக்கெல்லாம் கீழே போகலை, அதுக்கு தான் கூப்பிட்டேன், சீக்கிரமாக கேன்டீன் போகலான்னு கூப்பிட்டு இருந்தோம். ஆனால் இவன் வாஷ்ரூம் போயிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து போகலான்னு உட்காந்துருந்தா, ஏதோ மாதிரி இருக்குதுன்னு சொன்னா. சரி ஓகே சரி அப்படின்னு அவங்களும் விட்டோம். அந்த 10 நிமிஷம் கழிச்சு மயங்கி விழுந்துட்டா டாக்டர்ன்ட்டு பூஜா அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே, முதல்ல என்னங்கிறது உங்களுக்கு என்ன தானே தெரியும், மயக்கத்தில் தான் இருக்கீங்க, மற்றபடி உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் செக் பண்ணியிருப்பார். ஆனால் எதனால் மயக்கம் ஆனீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்ககிட்ட வருவார், அதாவது செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த நர்ஸ் பொண்ணு வந்துட்டு டாக்டர் இருந்தாங்க இன்ஜெக்ஷன் சொல்லி கொடுக்குறா. இன்ஜெக்ஷனா?
இது என்ன சடனாக இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜெய கேட்பார். ஏன்னா அவர் இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்லவே இல்லை, ஆனால் அவர் எடுத்து கொடுக்கவும் என்ன இதுன்னு கேட்குறாரு. இல்லை டாக்டர், என்ன ரீசனே தெரியாமல் இந்த மாதிரி மயங்கி கிடந்தா இந்த இன்ஜெக்ஷன் தான் இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்க தெளிச்சதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டால் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா லூஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆனால் அவளும் சொல்கிறா, வேறு வழி ஏதாவது நமக்கு இருக்கா டாக்டர்? அந்த பொண்ணுங்களுக்கு இவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, இவங்க மயங்கி கிடக்குறாங்க. ஸோ பார்க்கணும்ல, முதல்ல ஊசியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி ஓகே, அது எந்த இன்ஜெக்ஷன் பேர் கேட்டாராரு. அது ஒன்றும் இருக்க ஆபத்தான எதுவும் கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அந்த மருந்துக்கு. சரி ஓகே கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ஆக்சுவலாக அந்த மருந்து வந்துட்டு போட்டால் லைட்டாக ஒரு மாதிரி சுருன்னு இருக்கும். அதனாலே தூக்கத்தில் இருந்தாலும் அதாவது மயக்கத்தில் இருந்தாலும் லைட்டாக முழிப்பு தட்டிக்கும். அதனால தான் வந்துட்டு அதை போடுவாங்க. அதாவது இதெல்லாம் உண்மையானு தெரியல, சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஓகேவா டியர். ஸோ இப்போது அவர் அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி அந்த கையில் வந்துட்டு அந்த ஊசி அது சிரஞ்சிருக்குல்ல, ஸோ அதை வச்சு அந்த மருந்து கொஞ்சம் ஏரெல்லாம் வெளியே எடுப்பாங்களோ, ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அதை ஹிப்பில் போட வேணும். அப்படியே வந்துட்டு எடுத்து ஹிப்பு கிட்ட கொண்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேண்ட்டை லூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நர்ஸ் பண்ணும் ஓகே டாக்டர்னு சொல்லிவிட்டு உங்கள் பேண்ட்டை லைட்டாக வந்துட்டு லூஸ் பண்ணுறா. அப்போ ஊசி கிட்ட கொண்டு வரும்போது டக்குன்னு நீங்கள் கண்ணை முழிச்சு ஜெகேவோட கால் தேட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு ஷாக்கு, ஒரு மாதிரி பயந்துருப்பார். இங்கே அந்த நர்ஸ் பொண்ணும் ஆல்ரெடி அடிச்சுட்டு அந்த பக்கம் ஓடிடுவா. ஏன்னா டெட் பாடி மாதிரி கடந்துட்டு திடீர்னு எப்படி பிடிச்சா எப்படி இருக்கும். அப்படி ஜெகே ஷாக்காக பார்க்க நீங்கள் அவர் கழுத்தோட சேர்த்து கையிறண்டி நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி நீங்கள் பேசவும் நீங்கள் தான் இழுத்து பிடிச்சிருப்பீங்கள்ல, உங்கள் ஃபேஸ் கிட்ட தானே அவரோட ஃபேஸ் இருக்கோ, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அப்படியே ஒரு மாதிரி அவர் ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கு மூஞ்சி இப்படி போகுது, யார் நீ, என்ன பண்ண போகிற, எதுக்கு இப்படி என்ன இங்கே படுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையை பார்த்தா ஊசி. என்னடா ஊசியெல்லாம் கையில் வச்சுருக்க, என்னை கடத்திட்டு வந்து ஊசி போட்டு வெளிநாட்டுக்கு வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் பேச ஆரம்பித்ததுமே. ஏன்னா ஸ்மெல் வந்துருக்கும்ல, நல்லா மேடம் சரக்கு அடிச்சிருக்கீங்க. ஸோ அது தெரிஞ்சதுமே ஜேகேவும் வந்துட்டு நல்லா சரக்கு அடிச்சிருக்கா, அதனால தான் அந்த மாதிரி கேராக இருக்குது. அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்களா, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேவே இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறாரு. நீங்கள் கழுத்து விடவே மாட்டேங்கிறீங்க, விடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை இழுத்து வச்சா ஹக் பண்ணுற மாதிரி இழுத்து பிடிச்சிருப்பீங்க. அவர் அப்படி உங்கள் மேலே கிடக்க, நீங்கள் அப்படி வந்துட்டு அவர் இன்னுமே விட மாட்டேங்கிறீங்க. விடு விடு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் நீ எனக்கு ஊசி போட தானே பார்த்த, உன்னை நான் எப்படி விடுவேன், என்னை கடத்திட்டு போறியா? இல்லை ஆல்ரெடி கடத்திட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கடத்திட்டு வந்து ஊசி போடுற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒயன்னா சும்மாவா, நான் எவ்வளோ பெரிய டான் தெரியுமா என் காலேஜில் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அதனால தான் பாத்ரூமில் போய்ட்டு சர்க்கடிச்சு யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, நீ பெரிய இவனா, கண்டுபிடிச்சிட்டியா, நீ கண்டுபிடிச்சாலும் நீ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டியும் நான் ஒரு பெரிய டான், என் காலேஜில் வந்து கேட்டுப்பார், என்னையே நீ கடத்திட்டு போய் விற்கலான்னு பார்க்குறியா, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அவரால் எந்திரிக்கவே முடியல, டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. அவரோட ஒரு கையில் ஊசி வேறு இருக்குது. ரொம்ப அவர் ஏதாவது ஆடுற மாதிரி இருந்தால் ஊசி மேலங்கால் பட்டுரும். அதனால் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் உங்களை ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது நீங்கள் போதையில் இருக்கிறதுனால. நீங்கள் நான் உன்னை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வேறு வருது. என்ன எது கடத்த போறியா, என் இடத்துலேருந்து என்னை கடத்த போறியா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஆமாம், உன் இடத்துலேருந்து ஒன்று கடத்த முடியாதா, என் இடத்துலேருந்து என்னை கடத்தின இல்லைடா அப்படிங்கிறீங்களா. ஸோ அவர் ஆமாம், எனக்கு இதான் வேலை, உன் ஹாஸ்டலுக்கு வந்து உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கணும்னு. இவன் வேறு ஃபஸ்ட்டு கேஸே இப்படி ராவடி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அப்போது நீங்கள் இரு உனக்கு என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன யோசிக்கிற, என் கையில் ஊசி இருக்குது போட்டுனா நீ அவ்வளோதான் மயங்கிடுவ அப்படிங்கிறாரு. நீங்கள் என் வாயில் பல் இருக்குது, இருடா அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து இருக்குல்ல, ஸோ கழுத்தை வந்துட்டு ஒரு சைடாக பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிடுறீங்க நெக்லேயே. அவருக்கு வலி எடுத்துருச்சு, ஐயோன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த டாக்டர்
சாரி அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கால, அவள் ஓடி வைப்பா வெளியே பயந்து போயிட்டு. அவள் திரும்ப ஐயோ டாக்டர் கத்துறாருன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வரத்துக்கு வேறு பயப்படுறா. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு என்னடா அது டாக்டரே கத்துறாங்க உள்ளே போகலாமா போகக்கூடாதான்னு தெரியலையேன்னு. சாரா தான் வந்துட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி உள்ளே வரா. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பயந்து போய் வெளியே நிற்கிறாங்க. சரா மட்டும் உள்ளே வரா. என்னாச்சுன்னு தெரிலன்னு பார்க்க வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கூத்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் ஓடி வந்து அப்படியே ஜேகே உங்ககிட்டேருந்து பிரிக்க பார்க்குறா. நீங்கள் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவளே சேர்த்து இழுத்து போட்டுக்கிறீங்க. அப்போ 2 பேர்த்தையும் சேர்த்து ஹக் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. அப்போது ஜெக்கியோட தலை போயிட்டு சாரா தலையில் முட்டுறது, அப்புறம் அவள் தலை வந்து உங்கள் தலையில் முட்டி ஒரு மாதிரி அந்த ரூமே ஃபுல்லாக கலவரமாக இருக்குது. அவள் கத்துறா மீரா வாடி வாடின்னு சொல்லி கத்துறா. ஆனால் மீரா செம பயந்தாங்கொல்லி. ஐயோ நான் வரமாட்டேன், என்னாச்சு அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ கடவுளே அவளுக்கு பேயெல்லாம் பிடிக்கல வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரே ஒரு மாதிரி பயங்கர போராட்டமாக இருக்குது. ஒரு வழியாக சாரா உங்ககிட்டேருந்து ஜேகேவை காப்பாற்றிட்டா. அவரை வந்துட்டு பின்னாடிருந்து ஹக் பண்ணி பிடிச்சி இழுத்துருப்பா உங்ககிட்டேருந்து. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே உங்கள் பெட்டியிலேருந்து வெளியே வந்திருப்பார். அந்த மாதிரி அவள் ஜேகேவை காப்பாற்றின உடனே நீங்கள் அப்படியே ராட்சசி மாதிரி எந்திரிச்சு பெட்டு மேலே நின்றுக்கிறீங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஷாக்காக அவங்களே பார்க்குறாங்க. நீங்கள் சாராவை பார்த்ததுமே அவள் வயல் உனக்கு ஓகேவான்னு கேட்குறா. ஆனால் நீங்கள் போதையில் இருக்கனால ஒரு மாதிரி கோவம் ஆயிடுச்சு. அவன் என்னை கடத்திட்டு வந்து ஊசி போட்டு விற்க பார்க்குறான். அதனால் அவனை நான் கடத்தலான்னு ட்ரை பண்ணா. நீ அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுக்கு பதிலாக என்கிட்டேருந்து அவனை காப்பாற்றுறியா? இருடி உனக்கு இருக்குது, நீயும் கூட்டாளியா அவன் கூட சேர்ந்து இது பண்ணுறியா? அப்போ நீ தான் அவனுக்கு என்னை கடத்த ஹெல்ப் பண்ணியான்னு கேட்குறீங்க. அவள் அப்படியே பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல என்ன ஏதுங்கிறது இன்னும். ஸோ என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா ரொம்ப ஒரு மாதிரி கண்ணை கலங்கிட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு ஏய் இப்போ என்னத்துக்கு நீ இந்த மாதிரி அலற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் லைட்டாக போதையில் இருக்கா, உன் ஃப்ரெண்டு சரக்கு அடிச்சக்காட்டி தான் இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லவும் சரக்கா அப்படிங்கிறா. அவள் வந்துட்டு ஐயர் வீட்டு பொண்ணு அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அடிச்சுக்கிறா. ஸோ நீங்கள் என்னடி அபச்சாரம்? ஆச்சாரமான குடும்பத்து பிள்ளைன்னு நினச்சா இப்படி ஒரு அபச்சாரமான வேலையை நீ பார்த்துருக்கா? இருடி உனக்கு இருக்குது, உன்னை முதல்ல நான் கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் இருக்கிற ஊசி அப்படியே வாங்கிறதுக்காக மேலே பெட்லேருந்து ஜங்குன்னு கீழே குதிக்கிறீங்க. ஸோ நீங்கள் குதிக்கிறத பார்த்தே அவளுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி போய் ஹக் பண்ணுறீங்க. அவருக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் எது குதிச்சிங்கலாம். அவர் அப்படியே விடுங்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரோட கையில் இருக்கிற ஊசி அப்படியே பிடுங்கிட்டீங்க. சண்டை போட்டு அதை பிடுங்கினதுக்கு அப்புறமா நேராக ஓடி போயிட்டு அந்த ஊசியை என்ன பண்ணிடுறீங்கன்னா சாராவோட பின்னாடி கீழே குத்திடுறீங்க. அவளுக்கு ஒரே வலி ஐயோன்னு ஒரே கதை கத்துறா. வெளியே இருக்கிற மீரா பூஜா ரொம்ப பயப்படுறாங்க. என்னது எல்லாரும் கத்துறாங்க, அவளுக்கு பேய்தான் பிடிச்சிருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அவளுக்கு ஊசியை போட்டதுமே அவள் வந்துட்டு பயத்தில் லைட்டாக மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன ஊசின்னு தெரியாமல் அப்படியே மயங்குற மாதிரி போவா. ஜேகே டக்குன்னு அவளை கேட்ச் பண்ணிட்டு ஹலோ கண்ணமொழி, இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு வேக்கப் மாதிரி தான், உனக்கு மயக்கெல்லாம் வராது கண்ணமொழி அப்படிங்கிறாரு. ஆனால் அவள் பயந்துட்டதுனால அது மயக்க ஊசின்னு நினச்சிருப்பா. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஜேகேக்குன்னா ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஃபஸ்ட்டு டேவே இப்படியெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை படுக்க வச்சிருந்த பெட்டில் அவளை படுக்க வைக்கிறாரு. அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கண்ணா என்னடா முறைக்கிறா? உனக்கு எவ்வளோ திமிருந்தா? என் ஃப்ரெண்டையே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்க வச்சுருப்பா. அவள் காசுக்காக பண்ணுற ஆள் கிடையாது. சொல்லு, அவளை என்ன பிளாக்மெயில் பண்ண? சொல்லு இப்போ ஒன்று நான் கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி அவரோட மேலே அப்படியே கோலா மாதிரி அந்த கொல்லாலாம் வந்துட்டு தாவி உட்காரும்ல அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அவர் கழுத்தெல்லாம் பிடிச்சி தாவி உட்காந்துக்கிறீங்க அவர் மேலே. அவர் இறக்கி விட பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் இறங்கவே மாட்டேங்கிறீங்க. உன்னை நான் கடத்த போகிறேன்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. அந்த நர்ஸ் பொண்ணுக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. என்ன இது இப்படியெல்லாம் கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு உள்ளே வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, பெரிய டாக்டர்லாம், அவங்களெல்லாம் கூப்பிட்ருப்பா. ஸோ எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இவ்வளோ கூத்தாக இருக்குது. அப்படியே ஃபைனலாக கஷ்டப்பட்டு அவங்க எல்லோரையும் உங்களை வந்துட்டு சமாதானப்படுத்தி கீழே இறக்கி விட்டு உங்களுக்கு இப்போ மயக்க ஊசியே போட்டுடுறாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் காமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ஜேகே கிட்டே கேட்குறாங்க. நீங்கள் தூங்குனதுக்கு அப்புறமா என்ன ஜேகே இது என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் அவர் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெளியே நிற்கிறவங்க இப்போ தான் உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை குடித்தாளா?
பாத்ரூம் தானே போயிட்டு வந்தா, அங்கே என்னத்தை குடிச்சிருப்பா, அங்கே சரக்கெல்லாம் வைக்கிறதுக்கு எங்கே வச்சுருந்துருப்பா, எப்போ வாங்கியிருப்பான்னு சொல்ல அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தா கூட அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் இதை ஃபஸ்ட் டைம். அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க இதை ஃபஸ்ட் டைம் குடிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் அவங்க குடிக்கவே மாட்டான், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுலாம் நான் எதுவும் சொல்ல, அவங்க தான் ஃபஸ்ட் டைம் குடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப தலைக்கேறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க, அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போயிடலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் வந்துட்டு குடிக்க விடாதீங்க, அது ஹெல்த்துக்கு ரொம்ப கெட்டது சரியா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எல்லோரும் எங்கள் ஹாஸ்டல்லலாம் அந்த மாதிரி கிடையாது, குடிக்க மாட்டாங்க, அவள் எப்படி குடித்தான்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எல்லோரும் தானே குடிக்கிறாங்க, அதில் எந்த போய் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்குறா. ஸோ ஜேகே வந்துட்டு எல்லாத்துக்கும் கெட்டதுன்னு நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு அதை வந்துட்டு தாங்கிக்க முடியும். பட் ஒரு சிலருக்கு அதோட ஸ்மெல் பட்டுச்சுனாவே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆக சான்சஸ் இருக்குது. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி தூங்கிட்டே இருந்திருப்பீங்க. பக்கத்து பெட்டில் சாரா அப்படியே மயக்கத்தில் கிடக்குறா. அப்படி சாராவுக்கு வந்துட்டு மயக்க தெளிகிற மாதிரி ஊசியெல்லாம் போட்டு அவளை எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 4 பேரும் ஹாஸ்பிட்டலே தான் இருந்திருப்பீங்க. மார்னிங் தான் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ இவங்க 3 பேரும் உங்கள் பக்கத்தில் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டிலாம் என்ன முறைக்கிறீங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் மாமியார் வீட்டில் இருக்க, ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கடி சரக்கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்குறா. ஸோ நீங்கள் சரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறீங்க. அப்போது சாரா தான் இருந்துட்டு, வயன் எப்படி நீ அபச்சாரம் பண்ணுறிய, ஏண்டி இந்த மாதிரி குடி பழக்கத்துக்கெல்லாம் ஆளாக்குற அப்படிங்கிறா. நீங்கள் குடி பழக்கமா, நான் எப்படி குடித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கவும், நீ பாத்ரூமில் போனேன்ல, அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுந்தேன். அப்போது நீ பாத்ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருந்த, அப்போ நீ அங்கே தான் குடிச்சிருக்க, எங்களுக்கு தெரியாமல் நீ வேறு எதுவும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சாரா சொல்லவும், அப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சு அங்கே வந்துட்டு மேலே லைட்டாக ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருந்திருக்கும், பெயிண்ட் டப்பா மாதிரி தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த பெயிண்ட் ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருப்பீங்க. அங்கே பாத்ரூமில் க்ளீன் பண்ண வருவாங்க, அந்த மாதிரி அந்த பர்சன் தான். அந்த பாட்டி வந்துட்டு, பாட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவங்களுக்கு ஏஜ்டாக இருக்கும். அந்த அம்மா அப்படி குடிப்பாங்க போல். ஸோ இந்த கப்பெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வேலை செய்வாங்க போல். ஸோ அவங்க மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அது என்னென்னு தெரியாமல் நீங்கள் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஏதோ பெயிண்ட் டப்பா மாதிரி இருந்துச்சு. பெயிண்ட்டு ஸ்மெல் பிடிக்குமே எடுத்து ஸ்மெல் பண்ணேன். அப்புறம் ஒரு மாதிரி குப்புன்னு இருந்துச்சு. அதை நான் குடிச்சதா இல்லையான்னு தெரியலடி அப்படின்னு சொல்லவும், ஐயோயோ அப்போது இது யார் பார்த்த வேலை, அந்த க்ளீன் பண்ண வர அக்கா பார்த்த வேலையா, இரு அவங்கள நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாரா சொல்லிகிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஜேகேக்கு டியூட்டி முடியுதில்ல. ஸோ வந்து எல்லா பேஷண்ட்டையும் ஒரு தடவை ரிட்டன் செக் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக செக் பண்ண வராரு. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் முழிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. என்ன மேடம், டான் உங்களுக்கு இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டானா, இவர் ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாராட்டை கேட்க, நீ தானே அப்படி சொன்னியே, நான் பெரிய டானு பெரிய ரவுடி என் காலேஜில்னு சொன்னியாமாவே, அதனால தான் உன்னை டான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்படி எல்லாமா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், டாக்டர் நான் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் ஓகே இல்லை, இங்கே பாரடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை காட்டுறாரு. பார்த்தா காயமாயிடுச்சு. ஐயோ இது என்னது இப்படி கடிச்சு வச்சிருக்கு, என்ன பூச்சி கடிச்சதுன்னு நீங்கள் கேட்க, கடிச்சது விஷப்பூச்சி அப்படிங்கிறாரு. விஷப்பூச்சியா டாக்டர், சீக்கிரமாக இதுக்கு வைத்தியம் பார்க்கணும், இல்லைன்னா விஷம் ஏறிடும், போங்க ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், போட தான் வந்திருக்கேன் ஊசி, ஆனால் எனக்கு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே கத்திட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஓடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நர்ஸ் அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லி 2 நர்ஸை கூட்டு தான் வந்திருக்காரு இன்றைக்கி. அப்படி வந்துட்டு அவங்க உங்களை கேட்ச் பண்ணிடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஆயே விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி கத்துறீங்க. சாரா தான் பெரியவே மனசில்லாத மாதிரி திரும்பி பார்த்துட்டே போயிருப்பா. அப்போ ஜேகே, நீ போறியா இல்லை உனக்கு ஊசி போடுவானே இது மாதிரின்னு கேட்குறாரு.
வேணாம் வேணாம் நான் போயிடுறேன் டாக்டர்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிருப்பா. சரி வெளியே ஓடிருப்பா. இப்போ அந்த நர்ஸ் 2 பேரும் உங்களை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க பேண்ட்டை லூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, இது பேண்ட் இல்லையா வந்து வேணாம் 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 கையில் வேணாம் ஊசி போடுங்க டாக்டர், பேண்ட் எனக்கு கழட்ட வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நர்ஸாக்கான்னு கத்துறீங்க. அவங்க இது நீ என்னாட்டம் ஆடின இல்லடி உனக்கு இருக்குன்னு சொல்கிறேன் அந்த நர்ஸ் அம்மா. டாக்டர் நீங்கள் வந்து ஊசி போடுங்க நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா பிடிச்சிக்கிறாங்க, இன்னொரு அக்காவும் பேண்ட்டை லூஸ் பண்ணுறாங்க. ஜீன் தான் போட்டிருப்பீங்க. ஐயோ என்னை மானபங்கப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ ஜெகன்ட்டு ஹலோ நான் ஒரு டாக்டர் ஊசி தான் போடுறேன் ஏன்னா ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுக்கு ஊசின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அடித்த சரக்கு எப்படிமா இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நல்லா தெரியும் இல்லைன்னா ஆல்ரெடி தான் இருப்பா. ஓகே திரும்ப அப்படிங்கிறாரு. நீங்கள் டாக்டர் 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 எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது வேணாம் கையில் போடுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது கையிலலாம் போடக்கூடாது கை வீங்கும் அப்படிங்கிறாரு. வீங்கி வீணாக போனால் கூட பரவாயில்ல ஆனால் எனக்கு கையிலே போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஏன் ஊசி இங்கே போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அது எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போ ஒரு வயசு பையன் எனக்கு இது மாதிரி பின்னாடி ஊசி போட்டால் என்னால் எப்படி வந்துட்டு இருக்க முடியும், எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது டாக்டர் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பே வந்துடுது நீங்கள் ஒரு டைம் பேசுகிறப்பெல்லாம். அதனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ஊசி இங்கே தான் போடணும் ஏன் ஓகேவா, நான் உன்னை பள்ளியெல்லாம் வாங்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் வா போட்டுக்கலாங்கிறாரு. நீங்கள் நான் வரவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் அந்த நர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு போல் அப்படியே உன்னால் இழுத்து பிடிச்சிட்டு டாக்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நான் கரெக்டாக ஜேகே ஊசி போட கிட்ட வரும்போது மறுபடியும் ஒரு காலத்தை பிடிச்சிக்கிறீங்க. அவர் சரி ஓகே டைட்டாக பிடிச்சிக்கோ நான் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டுடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அந்த வலி உங்களுக்கு தான் ஊசி போட்ட பயம் ஆச்சு அந்த வலியில் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஜெக்கோட இன்னொரு பக்கம் காலத்தையும் சேர்த்து கடிச்சு வச்சிடுறீங்க. ஊசி குத்திட்டு அவர் கத்துறாரு. நர்ஸ் பார்க்குறாங்க இவர் ஏன் கத்துறாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா நீங்கள் கடிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அவர் ஊசி எடுத்துட்டுமே உங்களை வந்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்துட்றாங்க. என்ன உனக்கு எப்போ பார்த்தாலும் பிடிச்சி கடிச்சு வைக்கிறா கம்மியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டு இருக்கவும் ஜெக்கே தான் வந்துட்டு வேணாம் விடுங்க அவங்களுக்கு பயம் போல் ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் கேர் வைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போயிட்டு இப்போ கோட்லாம் கழட்டிட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு போகணும்ல. ஸோ அப்படியே கண்ணாடிட்டு போயிட்டு வாஷ்அப் பண்ண ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு தட் மீன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா கழுத்து 2 கழுத்து காயம். அவருக்கு சிரிப்பே வந்துடுச்சு. எப்படி கடிச்சிருக்கா பாரு கறி வெட்டி பிடிச்ச மாதிரி. அவள் அப்பா கறி எடுத்து போடுறது இல்லையா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பார். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை கூட்டிகிட்டு உங்களோட ஹாஸ்டலுக்கு கிளம்பியிருப்பாங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. சரி ஓகேடி நீ ரெஸ்ட் எடுத்தது போதும் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணணும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஹாஸ்டல் இந்த காலேஜ் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அது வந்துட்டு காலேஜ் லாஸ்ட் டே. ஸோ இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஈவினிங் ஆகுது பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போயிடுறீங்க. சாரா பூஜா மீரா அவங்களும் அதே மாதிரி தான் கிளம்பிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே ஒரு மாதிரி கொஞ்சம் டேஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும்ல. படித்து முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் சும்மா வீட்டில் இருப்போம்ல அந்த மாதிரி ஜாலியாக வீட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு 6 மாதம் போகுது. ஆஃப்டர் 6 மந்த் அம்மா வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க ஒயன் உனக்கு அலைன்ஸ் வந்திருக்குடா உனக்கு ஓகேவா பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்னம்மா அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை நல்ல இடம் அதனால தான் நீ உனக்கு ஓகேன்னா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க வீட்டிலே இருக்கவும் முடியாது போர் அடிக்குது வேலைக்கு போக சொல்லுவாங்க. வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. அப்போது சரி ஓகேன்னு சொல்லுவேன் தப்பில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு கேட்டால் உங்களோட பேரண்ட்ஸ் விடவே மாட்டாங்க. தட் மீன்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது பிரச்சனை இல்லை. ரொம்ப தூரம் லாங்கெல்லாம் போகணுன்னா உனக்கு முதல்ல கல்யாணம் ஆனால் நீ அவங்க கூட போய்க்கோ நீ தனியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா. அதனால ஊர் சுற்றணும்னு ஆசை வந்துடுச்சு. சரி ஓகேன்னு நீங்களும் மேரேஜ் ஓகே சொல்லிடுவீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அவங்களும் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்துருப்பாங்க. அழகாக அவங்களுக்கு ரெடியெல்லாம் பண்ணி ஜடெல்லாம் பின்னி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு கீழே கூப்பிட்டு வராங்க.
அப்போ தான் வந்துட்டு எல்லாம் ஆல்ரெடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கையில் காஃபி டம்ளர்லாம் கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த பிளேட்டில் கொண்டு போய்ட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. அப்போது ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட்டு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு கொடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே கொண்டு போய் காஃபி டம்ளர் வந்துட்டு நீட்டுறீங்க. அப்போது காஃபியை கையில் எடுத்துக்கிறாரு. நீங்கள் பேச பார்க்கல. ஹிடான், என்ன காஃபி கொடுக்குற? நீ மட்டும் சரக்கு அடிப்ப, எனக்கு மட்டும் காஃபியா அப்படின்னு கேட்குறாரு. ஷாக்கா அப்படின்னு நீங்கள் அப்படி பார்க்க 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் போகுது. ஆக்சுவலாக அது ஜெக்கி தான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. நீங்களா அப்படின்னு. ஸோ அவ்வளோ சிரிச்சுட்டே என்னதா அப்புறம் எப்படி போகுது டேஸ்லாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜெக்கியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு, டேய் என்னடா இப்படி ஓப்பனாக அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட, நாங்களாம் இருக்கோம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரும், என் வைஃப்கிட்ட பேச நீங்கள் என்ன, எனக்கு என்ன இல்லைனா எனக்கு என்ன, நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி சிரிக்கவும் நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஓடி போய் அம்மா போய் நின்றுக்கிறீங்க. ஸோ அம்மா வந்துட்டு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ உடனே ஜெக்கி வந்துட்டு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் நான் பேசணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜெக்கி வந்துட்டு, நீ பேசுறிச்செல்லாம், நான் பேசுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி மேலே கூப்பிட்டு போயிடுறாரு. ஏதோ அவர் வீடு மாதிரி. எல்லோரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. என்னப்பா பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களோட பேரண்டெல்லாம், ஏய் நிஜமாக அரேஞ்ச் மேரேஜ் தான்ப்பா, அவனுக்கு லெவல் எதுவும் கிடையாது, ஆனால் தெரியல அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஃபோட்டோ பார்த்தது ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியை கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ மேலே ஜெக்கி உங்களை கூப்பிட்டு போயிட்டு, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நின்று கேட்குறாரு. அப்படியே நிற்கிறனால உங்களுக்கு பேசவே வர மாட்டேங்குது. மறுபடியும் ஜெக்கி வந்துட்டு, என்ன பேசணும் சீக்கிரம் சொல்ல, சும்மா வேலை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் விதி, நான் என்ன பண்ணிட்டோம், நீ கடிச்ச கடிக்கு இன்னும் பாரு எனக்கு காயம் கூட ஆகலை, ஆனால் திரும்ப உன்னைய கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு, நானும் உங்ககிட்ட பேசணும், இனிமேல் இந்த மாதிரி கடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும், நான் கடிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்னாலும் சரி ஊசியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சரியாகும் அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, டேப்லெட் கொடுங்க, டானிக் கொடுங்க, ஆனால் ஊசி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும். கீழே ஜேகேவோட பேரண்டெல்லாம் இருந்துட்டு, டிஜேகே எதாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான், முதல்ல கீழே வாடா, அவனால் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவருக்குன்னா இவங்களே போதும் எம்மான்ட்ட வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபைன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஷை ஆகிட்டே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்போது பிடிச்சிருக்கு தானே, எனக்கு ஒரு கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டுறாரு. நீங்கள் ஐயோ நான் மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓட பார்க்குறீங்க. ஏன் ஓடுற, அதான் பிடிச்சிருக்குல்ல, நீ அன்றைக்கி கடிச்சு வச்சல, அதை விட இது மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறாரு. நீங்கள் என்ன அத்தாடி இந்த மாதிரி பாவமாக பேசுகிறதெல்லாம் நம்பக்கூடாது, வயன் சரியான வேலைக்காரன், இவன் சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேந்து முடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜெயிக்க மறுபடியும் ஒன்றி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லவும் அவரும் கிட்ட வந்து நின்றுட்டு, சரி ஓகே நீ ஆஃப்டர் மேரேஜ் பண்ணு, நான் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் அந்த மிஸ் யூ சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ இப்படி தான் சூப்பராக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆஃப்டர் ஒரு 6 மந்த் கழிச்சு தான் மேரேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 6 மந்த்தும் செம்ம ஜாலியாக ஊர் சுற்றுறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கால் பேசுகிறது, மெசேஜ் சேட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போயிருக்கும். ஆஃப்டர் 6 மந்த் வெட்டிங்கும் நடக்குது. ஸோ வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் மண்டபத்தில் தான் நிற்கிறீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்கான மூமெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. அப்படியே ஜேகே கை பிடிச்சி நிற்கிறீங்க. அப்போது ஜேகேவோட பேரண்டெல்லாம் சரிடா வந்து காரில் ஏறுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு காரில் முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவர் காரை ஓட்ட பார்க்குறாரு. பின்னாடி உட்காருங்க டிரைவர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு நீங்கள் யாரும் வர வேணாம், நாங்கள் மட்டும் தான் போகிறோம், அண்ட் எங்களை ஒரு 2 மாதத்துக்கு தேடாதீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துடுறாரு. எல்லாரும் ஷாக்கா. ஆனால் எங்கடா போகிறீங்கன்னு சொல்லி கேட்க நீங்களும் ஷாக்கா. ஜேகே எங்கே போகிறோம் அது இந்த கோலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாய மூடி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக காரை ஓடிட்டுருக்காரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ கல்யாண நாள் கருமதி நாளாக்கிடுவான் போலையே அப்படின்ட்டு மெதுவாக ஓட்டுங்கிறீங்க. அவர் டைம் ஆச்சு என் சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை டேரெக்டாக இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எதுக்கு வரோம் அப்படின்னு நீங்கள் கேட்க அவர் வந்துட்டு ஆல்ரெடி பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து வச்சுருப்பாரு. அப்படியே பேக்கெல்லாம் வந்துட்டு கார்லேயே இருந்திருக்கும். ஓடி வந்து காரை நிறுத்தினதுக்கப்புறமா ஓடி போயிட்டு பின்னாடி டிக்கிலேருந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டு விசா எல்லாமே எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்களையும் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு ஓடுறாரு. கல்யாண காலத்தில் ஒரு கேரளா சாரீ மாதிரி வெள்ளை கலர் சாரீ கோல்டன் கலர் பார்டர் வச்சு நீங்கள் கட்டியிருப்பீங்க. அவரும் வந்துட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை கோல்டன் கலர் பார்டர் வச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த காலத்தில் ஓடினா எப்படி இருக்கும் கல்யாண காலத்தில் அந்த மாலை எல்லாம் கூட கழுத்தில். ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கிறீங்க ரெண்டு பேரும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ட்ரிக்கே எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு பாடின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் லாஸ்ட் மினிட்ல கூட கரெக்டாக போர்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஓடுறீங்க ஃப்ளைட்டுக்கு. எங்கே போகிறோன்னு நீங்கள் கேட்க நீ தானே சொன்னேன் ஊர் சுற்றணும்னு சொல்லிட்டு அதனால தான் ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. அப்போது எல்லோரும் வந்துட்டு உங்களே பார்க்குறாங்க. அண்ட் உங்களை பார்த்தா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்க மாதிரி தெரியும்ல. ஸோ எல்லாத்துக்கும் தெரியுது ஸோ வெட்டிங் முடிஞ்சு வந்திருக்காங்கன்னு. அதனால் எல்லோரும் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஜேர்னி உங்களுக்கு. இப்படி தான் நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு அந்த ஃபாரின் போயிருப்பீங்க, மால்தீவ்ஸாக போயிருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு எடுக்கிறது. ஸோ 2 மந்த் அங்கே தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஜேகே உங்களை பிரிஞ்சு போகிறதே கிடையாது. அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க நீ டாக்டர் உனக்கு எப்படி லீவ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க எனக்கு லீவ் கொடுத்தாங்க, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படின்னு கேட்க ஒரு வாரம் லீவ் கேட்டாவே கொடுக்க மாட்டாங்க, நான் 2 மாதம் கேட்டால் கொடுப்பாங்களா என்ன? வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், 2 மந்த் கழிச்சு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிறாரு. கேஷுவலாக சொல்கிறாரு. அட்டப்பாவி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எனிதிங் ஃபார் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த நைட் டைமில் அந்த ஓசன் பார்த்துட்டு தட் மீன்ஸ் அந்த சீ இருக்கல கடல் அதை பார்த்துட்டு அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போகுது டேஸ்லாம். ஸோ ஆஃப்டர் 2 மந்த் கழிச்சு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்களோட அப்பா அம்மாவில் இருக்காங்களே ஸோ அவங்க வீட்டுக்கு கிடையாது, அத்தை மாமா வீட்டுக்கு, ஜேகேவோட வீட்டுக்கு. ஸோ அங்கே போனால் அவங்க அப்படியே முறைக்கிறாங்க. அம்மா வந்துட்டு முறைச்சிட்டு வெளியே வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஸோ ஜேகேன்ட்டு சாரிம்மா, அது நான் அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன், அதனால் அப்படி போகிற மாதிரி ஆயிடுச்சு, கோச்சுக்காத அப்படின்னு சொல்லவும் நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்குடா, எதுவுமே பண்ணடா, நீங்கள் பாட்டுக்கு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பண்ணிக்கோ அதை வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ இப்போது ஜேகேவோட அம்மா அப்பா அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து முதல்ல திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. இப்போ வந்து விட்டு போன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாலும் ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த அழைப்பெல்லாம் இருக்குல்ல, அம்மா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிறது. ஸோ அதெல்லாம் ஒரு 2-3 டேஸ் போகுது. அதுக்கப்புறம் கரெக்டாக கொஞ்சம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஜாலியாக நீங்கள் ஜேகே 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி ரொமான்டிக்கான கப்பல் தான் 2 பேரும். அப்போது ஜேகேக்கு டக்குனு ஒரு கால் வருது. எடுத்து பேசுகிறாரு. அந்த பழைய வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் தான். ஸோ நைட் டைம் டாக்டர் எமர்ஜென்சி சீக்கிரம் வரீங்களான்னு கேட்குறாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேனேன்னு சொல்லுவோம். டாக்டர் நீங்கள் எதுக்கு ரிசைன் பண்ணீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்கள் ரிசைன் பண்ண லெட்டரெல்லாம் நாங்கள் கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் லீவ் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மெடிக்கல் லீவ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த டெலிவரி எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கெல்லாம். அப்போ வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு அதாவது ஒரு பொண்ணு கன்சீவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். நைட் டைம் எந்த டாக்டரும் கிடையாது. ஸோ அதனால் எல்லோரும் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஜேகேவும் அவசரமாக ஓகே நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிருப்பார். ஃபைனலாக அங்கே அழகாக அந்த குழந்தெல்லாம் பார்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கூட ஜேகே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். அதை அப்படியே உங்களுக்கு அனுப்பி விடுறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு செம்மையாக ஹாப்பி ஆகிடுறீங்க. அதை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேபி வேணும் தோணிகிட்டே இருக்கும். ஸோ ஜேகே வீட்டுக்கு வந்து வராதேம்மா,
எனக்கும் சிம் சிம் வேணும்னு கேட்குறீங்க. சிம் சிம்மா? அது யாருடி அப்படிங்கிறாரு. அது என்னோட பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ, என்னை கேட்காமே நீ முடிவு பண்ணிட்டியா, பேரெல்லாம் கூட வச்சிட்டியான்னு கேட்குறாரு. நீங்கள்? ஆமாம், அவன் என் பையன், அவனுக்கு நான் என்ன பேர் வேணால் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு சிம்மி தான் வேணும்னு அவர் கேட்க, ஆ, எனக்கு பையன் தான் வேணும்னு நீங்கள் சொல்ல 2 பேருக்கு பயங்கர சண்டை ஆகிடுது. ஸோ 2 பேரும் சண்டை போட்டு கோவிச்சிட்டு நீங்கள் போயிட்டு நாற்று கூட தூங்குறேன்ட்டு போயிருப்பீங்க. அப்படியே போயிட்டு கதை தட்டுறீங்க. உங்களோட அத்தை அப்போ தான் செம டயர்டாக எழுந்திரிச்சு வராங்க. அந்த கதை தந்தா, அத்தை நான் உங்கள் கூட தூங்குவேன், மாமா வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. என்னடியாச்சு, சண்டை போட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், சண்டை போட்டேன் மாமா, எஞ்சி வெளியே போங்கன்னு சொல்லிட்டு மாமாவை நான் இருக்கார்ல, ஸோ மாமாவை வெளியே துரத்தி விட்டு நீங்கள் அத்தைக்கிட்ட போய் படுத்துக்கிறீங்க. அவங்க, சரிங்க நீங்கள் அவன் ரூமில் படுங்க, என்னன்னு தெரியல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திருப்பாங்க. வந்து அவங்க படுத்திருப்பாங்க. நீங்கள் கோவமாக படுத்துட்டு இருக்கிறீங்க. கண்ணை முடிச்சுட்டு புடுக்குன்னு பார்த்துட்டு, என்னாச்சு, ஏதாவது திட்டினானான்னு கேட்க, அச்சா உங்கள் பையன் ரொம்ப மோசம், எப்படி ஒரு பையனை பெற்று வச்சுருக்கீங்க, உங்கள் வளர்ப்பே சரியில்லை அப்படியெல்லாம் கத்துறீங்க. அடிப்பாவே, என்னடா இவன் பொசுக்குன்னு என்ன எப்படி சொல்லிட்டான்ட்டு, என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தா நீங்களே சொல்லுங்கள், எனக்கு சிம் சிம் வேணும்னு நான் கேட்டா அவர் என்ன பண்ணோம், சரி ஓகேன்னு சொல்லணும்ல. அப்புறம் சிம்மி தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாரு. எனக்கு கோபமாக வருது, எனக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் பையனை அப்படிங்கிறீங்க. முதல்ல சிம் சிம் யார், சிம்மி யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, உங்கள் பேரன் பேத்தி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு சிரிப்பே வந்துடுது. இது ஒரு சண்டை, இதுக்கு என் புருஷனை நீ பிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு கோவம் வந்துடுச்சு, எனக்கு சின்ன சின்ன தான் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் வந்துட்டு, சரிடி இப்போது சிம் சிம் வேணும்னா என்ன, சிம்மி வேணும்னா என்ன, ட்வின்ஸாக பிறந்தா 2 பேரும் ஒன்றா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்க, இது நல்லா இருக்கே, ஆனால் ட்வின்ஸெல்லாம் எல்லாத்துக்கும் சீக்கிரம் பிறக்க மாட்டாங்கள்ல அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் தான், ஆனால் லக் இருந்தால் அக்கால் அந்த மாதிரி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு உடனே கதவு திறந்து போயிட்டு ஜெக்கியோட கதவு தட்டுறீங்க. உங்களோட மாமா தான் வந்து எந்திரிச்சு திறக்கிறாரு. ஏமா அப்படிங்கவும், ஏன் புதுசு ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஷாக்காக பார்க்க ஜெக்கே சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்போ அவரும், நீ தானம்மா சொன்ன வெளியே போ, அதாவது அங்கேருந்து வெளியே போக சொன்னேன், இப்போ வந்து திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏதோ கோவத்தில் அப்படி தான் சொல்லுவேன், சமாதானப்படுத்தி அனுப்பி விடாமல் நீங்கள் வந்து படுத்துப்பீங்களா, வெளியே போங்க, அது என் புருஷரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே முடிக்கிட்டு நீங்கள் உள்ள ஓடிடுறீங்க. இங்கே அவர் பார்க்குறாரு, எப்படித்தாலும் என் பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வரும்போது கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்து சிரிக்கிறாங்க. நீ சிரிப்ப என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு ஜேகே 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக அந்த அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் நிறையா டேஸ்லாம் போயிருக்கோம். ஒரு ஆஃப்டர் 3 இயர் கழிச்சு தான் நீங்கள் வந்து கன்சீவ் ஆவீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு ஜெக்கே அந்த ஊசி எடுக்கிறப்போ. இப்போ கரண்ட் சீனரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பெயின். ஸோ அவர் வந்துட்டு ஊசியை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்படியே ஊசி போடுறப்ப அவருக்கும் வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது, நீங்கள் எப்படி கற்றுனீங்க கடிச்சிங்கலாம் அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டே வாயின் வலிக்காது நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு தான் ஊசியெல்லாம் போடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த பெயினெலாம் தாங்கிக்கிறீங்க. ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேபியும் பால் ஆகுது. ஸோ எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி ட்வின் பேபி தான். ஸோ ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தையும் வந்துட்டு பிறந்திருக்கும். அப்படியே சிம் வந்துட்டு, அதாவது பையன் இருக்காங்க, ஸோ அவன் உங்கள் பக்கத்தில் நீங்கள் கையில் பிடிச்சிருப்பீங்க. சிம்மி இருக்கால பொண்ணு குழந்தை, அதை வந்துட்டு ஜெக்கி கையில் பிடிச்சிருப்பாரு. அந்த நர்ஸ் வந்துட்டு அழகாக உங்கள் 2 பேரையும் 4 பேராக சேர்த்து ஃபோட்டோ எடுத்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், அப்படியே உங்களுக்கு காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் சிம்மி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஜாலியாக வந்துட்டு வாழ்கிறீங்க. ஸோ ஒரு ஹாப்பியான லைஃப் தான் எல்லோரும் வந்துட்டு வாழ்கிறீங்க. ஓகேவா டே? ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர். அண்ட் வேறு என்ன கமெண்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். வேறு என்ன, அவ்வளோதான். சரி கேட்டுட்டா பேசுகிறாங்க. என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்டோரி கேட்டிருந்தா ரொம்ப தேங்க்ஸ்.
எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபீவர், கோல்டு, காய்ச்சல் எல்லாம் ஒன்று தானா. சரி ஓகே எல்லாம் வந்துடுச்சு. ஸோ என்னால் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் ராகவிடியே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், நீ சரியானதுக்கப்புறம் போடுன்னு சொன்னீங்க. ஆனால் நீ மார்னிங் போடுற ஸ்டோரியில் தான் என்னோட டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதனால் என்னால் வந்துட்டு ஸ்டோரி போடாமல் இருக்க முடியல ராகவிடியே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. அது ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் லைஃப்பில் நான் ஒருத்தரையாவது ஹாப்பியாக வச்சுருக்கேன்னா அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒன் ஷாட் சொல்கிறேன். அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்கல, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன என் வாய்ஸ் போயிட்டு பேச முடியல, கொஞ்சம் நான் பேசுறது புரியாத மாதிரி இருக்கலாம், வெறுக்காது மட்டும் வரலாம். மற்றபடி நான் ஹாப்பியாக தான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். அண்ட் இது ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் ராகவிடியே கீப் ஃபைட்டிங். சராங்கேடா. அண்ட் சீனியர், ஐ மிஸ் யூ.